எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈழத்து பழனி முருகன் இந்த கோயில் தலைவரை தான் செஞ்சுக்கிறவர் தான். வணக்கம்ண்ணே. வணக்கம். என் பேர் மோகனமூர்த்தி தேவராசா. நான் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினுடைய தற்போதைய தலைவராக பணிபுரிந்து கொண்டிருக்கேன். அப்பனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை காலமும் ஒரு உறுப்பினர், உப செயலாளர், செயலாளர், தலைவர் என்ற பரிமாணத்தில் அந்த ஆலய வளர்ச்சி காலங்கள் தொட்டு அப்பனுக்காக சேவை செய்து கொண்டு வருகின்ற ஒரு முருகாடியவன் நான். ஈழத்து பழனி முருகன் கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்தா பிறகு நிறைய பேர் கேட்கிற கேள்வி இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்றதா. இதெல்லாம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வாரத்துக்கான இடம் சரியான லொகேஷனை சொல்லுங்க. வவுனியா நகர பிரதேசத்திலிருந்து இந்த கோயிலை வந்தடைறதுக்கு 2 பிரதான பாதைகள் மார்க்கங்கள் காணப்படுகின்றன. முதலாவது பாதை மார்க்கம் தனியார் பேருந்து பயணிக்கக்கூடிய பாதை மார்க்கம் கோயில் குளத்தை ஊடாக இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட்ல சிதம்பரபுரம் பஸ் போட்டிருக்கோம். அந்த சிதம்பரபுரம் பஸ்ல ஏறினா சரியாக கோயில் மலை கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துலயே இறக்குவாங்க. இது கோயில் குளம் ரீதியாக ஊடாக வர ஒரு பகுதி. இரண்டாவது இந்த திருவோணமலை புறப்பட்டான வீதி திருவோணமலையில மடுகண்ட சந்திக்கு அவரை போஸ்ட் பண்ணி போனா அதாலையும் அப்படியே நாங்கள் கோயிலுக்கு வரலாம். அது தனியார் வாகனங்கள் வாரத்துக்கு அது இலகுவான வழியாக காணப்படும். ஏன்னா இந்த ரோட்ல பெரும்பாலும் வாகன நெரிசல் காணப்படாது. வெறுமனே சாதாரணமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற அடியவர்கள் சிதம்பரபுரம் இந்த நகருக்குரிய அந்த கிராமத்துக்குரிய பேருந்து இருக்கின்றது. அந்த பேருந்தில் ஏறினால் சரியாக கோயிலடியில் இறங்கக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது என்ன சொன்னா, இப்ப இது 30ஆம் தேதி இந்த கோயில் திருவிழா. இதை பத்தி நீங்கள் அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆட்கள் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? உண்மையாலுமே மிகவும் முதலுக்கம் உங்களுக்கு நன்றி சொல்ல கொள்கிறது. ஏன்னா அந்த யூடியூப் நீங்கள் எடுத்த அந்த வீடியோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிரபலம் அடைந்தது. அந்த பிரபலம் அடைவதற்கு பிரதான டேர்னிங் பாயிண்ட் சொல்லி திருப்பு முனையாக அமைந்தது எங்களுடைய ஆலயத்தில் காணப்படுகின்ற 27 அடி முருகன் சிலை. அந்த முருகன் சிலையின் திருப்பு முனையின் காரணமாக நேற்று முன்தினம் சனி ஞாயிற்றுக்கிழமையில எங்களுக்கு நாங்கள் இந்த வரலாறுல இவ்வளவு காலம் இந்த ஆலய வரலாற்றில நேற்று சனி ஞாயிறு கண்ட பக்தர்கள் வெள்ளத்தை போல காணவில்லை. அந்த அளவுக்கு பிரதான காரணம் இந்த யூடியூபர்கள். அந்த வகையில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று இவரிடம் இந்த திருவிழா 20ஆம் தேதி ஆரம்பித்தது. இன்று வந்துவிட்டது. இன்று நாங்கள் பாத யாத்திரை இந்த கந்தசாமி ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். இன்னும் நாளை மறுதினம் தீர்த்தோற்சவம் இடம்பெற உள்ளது. நாளைய தினம் காவடி இடம்பெற உள்ளது. வலிமையாக சிறப்பான ஒரு அம்சமாகத்தான் காவடி மட்டுமே இதுவரை காலம் பார்க்கப்பட்டு வந்தது. இந்த வருடத்திலிருந்து இந்த பாத யாத்திரை, நாளைய தினம் காவடி, நாளை மறுதினம் தீர்த்தோற்சவம் இடம்பெற உள்ளது. அடியவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள். நன்றி. கேட்டிருக்கீங்க சரியான லொகேஷனையும். இப்போ இதுவரை 30ஆம் தேதி காசி திருவிழா நடைபெற இருக்கு. எல்லாரும் மறக்காம இந்த இடத்துல கலந்து கொள்ளுங்க. இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுங்க. மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள்.